அனைவருக்கும் வணக்கம். நண்பு சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய ஆத்துவ மன்னா சங்கீதம் 47 4 தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். ஆம், என் அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்றைய வசனத்தின் மூலமாக இன்று தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு வீடு இல்லையே, நான் தங்கு ஒரு நல்ல இடம் இல்லையே, எனக்கென்று வாழ ஒரு இருப்பிடம் இல்லையே என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த ஏக்கத்தின் மத்தியிலும் தேவன் இன்று உங்களுக்கு வாக்கு அளிக்கிறார். உனக்கு ஒரு சுதந்திர பூமியை தருவேன் என்று சொல்லி வாக்கு அருள்கிறார். மறைமுகமாக உபசரிக்கிறார். இதனால் யாக்கோபும் அவருடைய சகோதரர்களும் மீண்டுமாக யோசேப்புடன் இணைகிறார்கள். மீண்டுமாக அவருடைய புது ஒரு உற்சாகத்துடன் வாழ்க்கையை வாழ எகிப்திற்கு முற்படுகிறார்கள். பார்வோனின் தயையை பெறுகிறார்கள். இதனால் பார்வோன் அவர்களுக்கு கோஷின் என்ற பகுதியை அவர்களுக்கு கொடுக்கிறான். இதனால் அந்த கோஷின் என்ற தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் நமக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். நீ வீடு இல்லை என்று வருத்தப்படுகிறாயோ, வருத்தம் வேண்டாம், உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களோடு இந்த வார்த்தையின் வழியாக பேசுகிறார். ஒரு தேசத்தை, ஒரு செழிப்பான தேசத்தை உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். எனவே இத்தகைய தேசத்தை பெற, இத்தகைய ஆசீர்வாதத்தை பெற நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ராஜாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறப்பா. தகப்பனே, அப்பா சிறப்பான தேசத்தை தருவேன்னு சொல்லி யாக்கோபுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க. வாக்கு மாறாதவரே துதிக்கிறேன் தகப்பனே. யாக்கோவுக்கு கொடுத்து அங்க பிள்ளைங்களையும் ஆசீர்வதித்தீங்க சுவாமி. அதே போல நாங்களும் ஆண்டவரே சுவாமி, இந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக கர்த்தாவே தேசத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு இருப்பதாங்க சுவாமி. அப்பா பிதாவையும் நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் சுவாமி. அப்பா அந்த தேசத்தையும் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சுவாமி. அந்த சிறப்பான தேசத்தை எங்களுக்கு தந்ததுக்காக கொடா கொடுத்தோத்துறோம். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களும் வேண்டுதலும் உமக்கு உரித்தாகட்டும். இசப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தர வேண்டுமாறு உடைய அன்பு கரங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கணும். துதிகன மகிமையாவற்றும் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சென்று போன வருஷங்களை சிந்தித்து பார் என்று தேவன் அழைக்கிறார். பூர்வ காலங்களை நினைத்து பார்ப்பதும், நமது இந்திய தேசத்தில் வந்த மிஷனரிமார்களை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவதும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடமை. இந்த மிஷனரிமாரை நாம் நினைவு கூறும்படி வருகின்ற அக்டோபர் மாதம் கண்காட்சி ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது திருநெல்வேலி திருமண்டலம் சக்கரமாள்புரம் தரிசன பூமியில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து மக்களும் அதிலே வந்து பங்கு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். இதிலே அநேக விதமான மிஷனரி ஸ்டோரிஸ் மற்றும் பல்வேறு விதமான காட்சிகளை நீங்கள் கண்டு மகிழவிருக்கிறீர்கள். இதை தவற விடாது அனைத்து திருச்சபையின் மக்களும் திருச்சபையாக வந்து இதை கண்டு உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.